What is the biggest investment for life, sir? ஐபோன்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, பிராண்டட் பேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா என்னைக்காவது உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க, ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க, கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுங்க, பிசினஸ் கத்துக்கோங்க, பினான்சியல் நாலேஜை கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங் அண்ட் growth ஸ்டாப் ஆயிடும். உங்க லைஃப் மாறணும்னா முதல்ல உங்களுடைய திங்கிங்கை மாத்தணும். இப்ப இருக்கிற உங்க மேல டைம், மணி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் தி பிக்கெஸ்ட் அசெட். நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்போது அப்பா இல்லாத பசங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு? உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்க ஸ்ட்ராங்கா இருந்துதான் ஆகணும். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அப்பா இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, என் அப்பா என்ன அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடல, என் அப்பா எனக்கு நிறைய சேர்த்து வைக்கல, அப்பா எனக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி தரல அப்படின்னு. அப்பா இல்லாதவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அப்பா என்ற வார்த்தையே வரம்தான். சோஷியல் மீடியால ஒரு லைஃப் ஸ்டைல் காமிக்கிறாங்க சார். அதுதான் வேணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நம்ம லைஃப் ஸ்டைலே வேற ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? அது எவ்வளவு டேஞ்சர். எப்பவுமே சொகுசு கார்ல வர்ற அமிதாப் பச்சன் என்னவோ 10 வருஷமா என்னமோ இந்த வண்டியை ஓட்டுற மாதிரி இதை ஓட்டுங்க, இந்த கம்பெனி வண்டி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய உடம்ப அவ்வளவு நல்லா பாத்துக்கிற விராட் கோலி டயட்டு, வெஜிடேரியன், வீகனா இருக்கிற இவரு இந்த சிப்ஸ் சாப்பிடுங்க, ருசியா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, மனுஷங்க காசுக்காக எந்த அளவுக்கும் போவாங்கன்னு. தயவு செய்து சாமியார் சொல்றான், தலைவன் சொல்றான், தலைவி சொல்றான்னு சொல்லிட்டு யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு தோன்றதை நீங்க செய்யுங்க. செல்ஃப் வேல்யூ எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? மதிக்கிறவங்களுக்கு மதிப்பை கொடுங்க, மதிக்காதவங்களுக்கு சைலன்ஸை கொடுங்க. உங்களை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனால உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட். உங்களுடைய மதிப்பை நீங்களே போய் சொன்னீங்கன்னா மதிப்புக்கு மதிப்பே கிடையாது. நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், நமக்கு என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும்னு. சோ இப்ப நம்ம லவ் கொடுத்தா நமக்கும் அதே அளவுக்கு லவ் கிடைக்கணும்ல, பட் கிடைக்கல. கடவுள் இருக்காரு, நம்பிக்கை தான். நன்மை செஞ்சா நல்லது நடக்கும், நம்பிக்கை தான். நல்லா படி, வேலை கிடைக்கும், அதுவும் ஒரு நம்பிக்கை தான். படிச்சவன் எல்லாம் நல்ல வேலைக்கு போறானா? வண்டியை வேகமா ஓட்டாதப்பா, நிதானமா ஓட்டினா வீடு போய் சேரலாம், இது ஒரு நம்பிக்கை தான். நடந்ததுதா? நாம நிதானமா தான் போறோம். எதிர்க்க வர்றவன் வேகமா வந்துட்டா என்ன செய்யறது? யாரோ ஒருத்தன் குறுக்க வந்துட்டா என்ன செய்யறது? அப்போ நிதானமா போறது மட்டும்தான் நம்ம வேலை. ஏமாறாம இருக்கணுமா? எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. காயப்படாம இருக்கணுமா? ரொம்ப பிராங்கா இருக்கிறது நிறுத்திக்கோங்க. அடி வாங்காம இருக்கணுமா? ரொம்ப பேசாதீங்க. நிம்மதியா இருக்கணுமா? இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோங்க. வழியே இல்லாம இருக்கணுமா? யாரையுமே நம்பாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கை. அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கஷ்டம்னு வந்தப்போ உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செஞ்சுட்டீங்க, உங்க கடமை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு அவங்க உங்களை மதிக்கலாம், மதிக்காமலும் போகலாம், ஆனா அதனால உங்க வேல்யூ என்னைக்குமே மாறாது. உங்க வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு கண்ணாடி. அதாவது அன்ஃபில்டர்டான ஒரு ஷோ. நிறைய விஷயங்கள் நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கேட்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாத்தையுமே வந்து டிஎம்ல இருந்து அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருந்து நான் எடுத்துட்டு வந்து சார்ட்ட கேட்க போறேன். ஸோ இது கண்டிப்பா ஒரு வேல்யூபிளான டிஸ்கஷனா இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கரெக்டா சார்? டெஃபினெட்லி. ஓகே, ஸோ நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கே ஒவ்வொரு கேள்விகளும் சர்ப்ரைஸா இருந்தோம், இவ்வளோ டீப்பாலாம் யோசிச்சு கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டிஎம்ஐ மேனேஜ் பண்றதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார், மை ப்ளஷர். பட் ஆனால் ரொம்ப ஃப்ளட்டடா இருக்கு சார், நிறைய வருது. என்ன கேட்டாலும் கேளுங்க. மக்கள் ஒவ்வொருத்தங்க கேள்விகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்ல போறோம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி அன்ஃபில்டடா கேளுங்க. ஓகே. கண்ணாடி வந்து எந்த கேள்வியா இருந்தாலும் அது அன்ஃபில்டடா கேட்கணும், பதிலும் அன்ஃபில்டடா இருக்கணும். அதுதான் என்னுடைய அல்டிமேட் கோல் இன் கண்ணாடி. எஸ், என்ன பார்த்தனோ அப்படியே டைரக்டா கேட்கறேன். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, வாட் இஸ் தி பிக்கெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஃபார் லைஃப் சார்? ஐபோன்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, பிராண்டட் பேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா என்னைக்காவது உங்க மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துடுச்சு, டைம் இல்லை, வீட்டு வேலை இருக்கு, இதெல்லாம் சொல்லிட்டு உங்க மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்க லைஃபை திரும்பி பார்க்கும்போது நீங்க ஹீரோயினா இருக்க மாட்டீங்க, பேக்ரவுண்ட் கேரக்டரா தான் இருப்பீங்க. என்ன முடியுதோ கத்துக்கோங்க, ஸ்கில்ஸ் கத்துக்கோங்க, ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க, கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுங்க, பிசினஸ் கத்துக்கோங்க, ஃபினான்ஷியல் நாலேஜை கத்துக்கோங்க. ஏன்னா நீங்க லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஏர்னிங் அண்ட் growth ஸ்டாப் ஆயிடும். உங்க லைஃப் மாறணும்னா முதல்ல உங்களுடைய திங்கிங்கை மாற்றணும். இப்போ இருக்கிற உங்க மேல டைம், மணி எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிகாஸ் யூ ஆர் தி பிக்கெஸ்ட் அசெட்.
வாவ், சீரியஸா சார் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பதில். ஆமாம்மா. சார் என்ன ஒரு முடிவெடுக்கணும்னாலுமே நமக்கு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா இருக்கிறது வந்து பேரண்ட்ஸ் தான். எஸ். அதுவும் அப்பாவுடைய சப்போர்ட் அப்படின்றது மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டே இருக்கும் நமக்கு. எஸ். சம்டைம்ஸ் அந்த ஆப்சன்ஸ்ல நம்ம எடுக்கிற முடிவுகள்லாம் தவறாயிருமோ இல்லை கரெக்ட் ஆயிருமோன்றதை தாண்டி ஒரு கட்டத்தில் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கும், தப்போ கரெக்டோ. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்போது அப்பா இல்லாத பசங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு? உண்மையான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவங்க ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும். இப்போ பிஸ்னஸ் கரியர் வைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு டவுட், ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு முடிவு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்களா தான் அவங்களுடைய ஓன் டிசிஷன் எடுக்கணும். ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும், அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதாகட்டும், அவங்களா ஓன் ரிஸ்கில் சோர்சஸ் ஜெனரேட் பண்ணுறதுலேருந்து, ஒரு டீம் லீட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே தனி மனுஷனாக நின்று அவங்களே ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, என் அப்பா என்னை அந்த ஸ்கூலில் சேர்த்து விடலை, என் அப்பா இந்த காலேஜில் சேர்த்து விடலை, என் அப்பா எனக்கு நிறைய சேர்த்து வைக்கல, அப்பா எனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தரல அப்படின்னு. அப்பா இல்லாதவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அப்பா என்ற வார்த்தையே வரம் தான். சார் இது நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி, லைஃப்ல முக்கியமான விஷயம் பணமா பாசமா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கூட தாய் தகப்பன் இல்லைன்னா பக்கபலம் யாரும் இல்லை. பணம் இல்லைன்னா பாசம் இல்லை, வேலை இல்லைன்னா மரியாதை இல்லை, சொத்து இல்லைன்னா சொந்த பந்தம் யாரும் இல்லை, வசதி இல்லைன்னா நம்மளை யாருன்னு கேட்கறதுக்கு கூட நாதி இல்லை. சார் இது இப்ப ஒரு காமன் பிரச்சனையா பார்க்கப்படுது. இப்ப சோஷியல் மீடியால ஒரு லைஃப் ஸ்டைல் காமிக்கிறாங்க சார், அதுதான் வேணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுறாங்க. நம்ம லைஃப் ஸ்டைலே வேற ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? அது எவ்வளவு டேஞ்சர்? ரொம்ப ரொம்ப டேஞ்சர்மா. எப்பவுமே சொகுசு கார்ல வர்ற அமிதாப் பச்சன் என்னவோ 10 வருஷமா என்னமோ இந்த வண்டியை ஓட்டுற மாதிரி இதை ஓட்டுங்க சூப்பரா இருக்கும், இந்த கம்பெனி வண்டி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. தன்னுடைய உடம்ப அவ்வளோ நல்லா பார்த்துக்கிற விராட் கோலி டயட்டு வெஜிடேரியன் வீகனா இருக்கிற இவரு இந்த சிப்ஸ் சாப்பிடுங்க ருசியா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்த விட மோசமானவங்க இந்த சாமியாருங்க தான். இவங்க சொல்லுவாங்க மாய வலையில விழுந்துடாதீங்கன்னு, எதுக்கும் ஆசைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் நல்லா சம்பாதிச்சு ஃபாரின் ட்ரிப்பு அங்க இங்க போயிட்டு ஜல்சா பண்ணிக்கிட்டு நல்லா இருப்பாங்க. இது எல்லாத்தையும் விட தன்னுடைய உழைப்பால திறமையால கிரிக்கெட் விளையாடி ஒரு பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சூதாட்டத்துல விளையாடுங்க கோடி கோடியா பணம் கிடைக்கும்னு ஆசை காட்டுவாங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, மனுஷங்க காசுக்காக எந்த அளவுக்கும் போவாங்கன்னு. தயவு செய்து சாமியார் சொல்றான், தலைவன் சொல்றான், தலைவி சொல்றான்னு சொல்லிட்டு யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கு தோன்றதை நீங்க செய்யுங்க. இது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது. டெஃபினெட்லி நாட். செல்ஃப் வேல்யூ எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? நம்மளோட வேல்யூ என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? சூப்பர் கொஸ்டின். மதிக்கிறவங்களுக்கு மதிப்பை கொடுங்க, மதிக்காதவங்களுக்கு சைலன்ஸை கொடுங்க. உங்களை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனால உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட். உங்களுடைய மதிப்பை நீங்களே போய் சொன்னீங்கன்னா மதிப்புக்கு மதிப்பே கிடையாது. உங்களுடைய செயல் அந்த மதிப்பை அவங்களுக்குள்ள உணர வைக்கணும். அதுக்கு நாம எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். ஓகே சார், இது நிறைய பசங்க கேட்ட ஒரு கேள்வி, how to understand a woman. உங்க வீட்டுல பெண் குழந்தை இருந்தா as a father-ஆ நீங்க உங்க பொண்ணோட இந்த 4 ஃபேஸை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். குழந்தை பருவம், இந்த வயசுல நீங்க உங்க பொண்ணை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதை தான் அவங்கள ஒரு ஆண் எப்படி லைஃப் லாங் ட்ரீட் பண்ணணும்ன்றத டீச் பண்ணும். இந்த பீரியட்ல உங்களுடைய அன்கண்டிஷனல் லவ் அண்ட் சேஃப் டச் கண்டிப்பா அவங்களுக்கு வேணும். செகண்ட் ஸ்டேஜ் அப்ரோச்சிங் பியூபர்ட்டி. ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டான்னு தெரிஞ்ச உடனே நிறைய அப்பாக்கள் அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இந்த தப்பை நீங்க பண்ணக்கூடாது. தள்ளி போகாம அவங்க கூட உட்காந்து பேசணும். இந்த ஃபேஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஃபேஸ். இந்த ஸ்டேஜில் தான் நீங்க அவங்க கிட்ட எல்லாமே ஷேர் பண்ற அளவுக்கு ஸ்பேஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க அம்மாவை நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணு அவளுக்கு வர்ற ஒரு ஆண் அவங்க லைஃப் லாங் ட்ரீட் பண்ணோன்னு ஃபிக்ஸ் ஆவாங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் யங் அடல்ட்ஹுட். இப்போ அவங்க உங்க சின்ன பொண்ணுலாம் கிடையாது. நீங்க அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறத நிறுத்திட்டு அவங்க கொடுக்குற டிசிஷனுக்கு நீங்க கூட இருங்க. ஸோ ஃபாதர்ஸ், உங்க பெண் குழந்தைய டேடியோட லிட்டில் பிரின்சஸா வளர்க்காம அவங்கள ஸ்ட்ராங், இண்டிபெண்டன்ட் அண்ட் கான்ஃபிடென்ட்டா உங்க பொண்ணை வளர்க்கறது உங்க கையில தான் இருக்கு. ஓகே, ஸோ கேட்ட கேள்வி how to understand a woman. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, ஒரு பெண் எப்படி வளர்ந்துருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதானே சார்? ஓகே சார்,
எஃபர்ட்ஸ் அண்ட் உறவுகள் ரெண்டுமே பிரிச்சு பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உறவுகளுக்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு கொட்டுறோம். பட் ஆனா பதிலுக்கு வந்து நமக்கு வரதெல்லாம் வந்து அடிகளா தான் விழுகுது. ஸோ எப்படி சார் இது கரெக்ட் பண்றது? யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷம் வேணாம். அதே மாதிரி நீங்க சந்தோஷப்படுறதுக்கு யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேணாம். மன நிம்மதிக்காக தான் கடவுள் உறவுகளை படைச்சாரு. ஆனா இன்னைக்கு மனசுல நிம்மதியே இல்லாம போக காரணமே அந்த உறவுகள் தான். துடிக்கும் போது யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதே அந்த துடிப்பு நின்றுடுச்சுன்னா பலரும் துடிப்பாங்க. இதுதாங்க இன்னைக்கு இங்க உண்மை. எஸ், சேட் பட் ட்ரூத். சார் இது சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், நமக்கு என்ன கொடுக்குறோமோ அதான் நமக்கு திருப்பி கிடைக்கும்னு. ஸோ இப்போ நம்ம லவ் கொடுத்தா நமக்கும் அதே அளவுக்கு லவ் கிடைக்கணும்ல, பட் கிடைக்கல. ஏன் சார் கிடைக்க மாட்டேங்குது யாருக்கும்? கடவுள் இருக்காரு, நம்பிக்கை தான். நன்மை செஞ்சா நல்லது நடக்கும், நம்பிக்கை தான். யாரையாவது உதாரணம் காட்ட முடியுமா? எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். நல்லா படி, வேலை கிடைக்கும், அதுவும் ஒரு நம்பிக்கை தான். படிச்சவன் எல்லாம் நல்ல வேலைக்கு போறானா? வண்டியை வேகமா ஓட்டாதப்பா, நிதானமா ஓட்டினா வீடு போய் சேரலாம், இது ஒரு நம்பிக்கை தான். நடந்துருதா? நாம நிதானமா தான் போறோம். எதிர்க்க வர்றவன் வேகமா வந்துட்டேன்னா என்ன செய்யறது? யாரோ ஒருத்தன் குறுக்க வந்துட்டா என்ன செய்யறது? அப்போ நிதானமா போறது மட்டும்தான் நம்ம வேலை. குறுக்க யார் வருவாங்க வரமாட்டாங்கன்னு பார்க்க முடியாது. வாழ்க்கையே ஒரு நம்பிக்கை தானங்க வாணி. ஓகே, நம்புறேன் சார். சார் இப்போ நிறைய பேரண்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஜென்டில் பேரண்டிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பேரண்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி அணுகுவீங்க? ஒரு தொழிலதிபராக உங்கள் குழந்தை நாளைக்கு ஒரு பெரிய தொழிலதிபரோ ஒரு சாதனையாளரோ ஆகணும்னா நீங்கள் அவங்களுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ஏஐ கிடையாது, மேக்ஸு, டேட்டா சயின்ஸ் கிடையாது, சென்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. அதாவது பொறுப்பேற்றுதல். தன்னுடைய செயலுக்கும் சொற்களுக்கும் தானே பொறுப்பு அப்படின்ற உணர்ச்சியை குழந்தைங்க மனசுல நல்லா ஆழமா விதைச்சிட்டோம்னா நாளைக்கு அவங்க ஒரு சென்ஸ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டியோட வளருவாங்க. அக்கௌண்டபிலிட்டியோட வளர்ற குழந்தைங்க தான் தோள் மேல ஒரு பொறுப்போட நடந்துப்பாங்க. நம்ம மேல தோள் மேல ஒரு பாரம் வச்சா நம்ம எப்படி நடப்போம்? ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட, கம்போஸ்டா, நிதானமா நடப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் குழந்தைகிட்டையும் நம்ம அவங்களுடைய செயல்களுக்காக பொறுப்பேற்றுக்கிற அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சியோட வளர்த்தோம்னா நாளைக்கு அவங்க எதிர்காலத்துல அவங்க நல்ல பெரிய ஒரு தொழிலதிபராக சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கணும் 100%. அப்பதான் நம்ம அக்கௌண்ட்லயே அமௌண்ட் ஏறும். சார், எந்த இடத்துல இருந்தா எந்த ஆட்களோட இருக்கப்ப நம்மளுடைய மதிப்பு வந்து அதிகமாகும்? நாம தேவைப்படாத இடத்துல இருந்து விலக கத்துக்கணும். எவ்வளோ பிடிச்ச மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளோ பிடிச்ச உறவா இருந்தாலும் சரி, நம்ம பிரசன்ஸை மதிக்காத இடத்துல நின்னா நமக்கு அன்பு கிடைக்காது, காயம்தான் கிடைக்கும். விலகிறது தோல்வி இல்லை, நம்மளுடைய மதிப்பை தான் காப்பாற்றும். நம்மளை தேடாத இடத்துல இருக்கிறத விட நம்மளை மதிக்கிற இடத்த நோக்கி நகர்ந்து போகலாம். நம்ம தேவையில்லாத இடத்துலேருந்து நம்ம விலகிறது சுயமரியாதையோடைய முதல் படி. சார், எல்லா அட்டாக்கும் ஒரே டைம்ல நடக்குது சார். இந்த ஏமாற்றம், துரோகம், அப்புறம் நம்மள செல்ஃப் டவுட் பண்ணி நம்ம வேல்யூவை குறைச்சிக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே ஒரே டைம்ல நடக்குது. எப்படிதான் நம்ம பாத்துக்கிறது? அதுவே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. நம்ம மத்தவங்களை பாத்துக்கிறத தாண்டி நம்மளை பாத்துக்கிறதே ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அது எப்படி சாத்தியமாக்குறது? சரி, ஏமாறாம இருக்கணுமா? எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. காயப்படாம இருக்கணுமா? ரொம்ப பிராங்கா இருக்கிறது நிறுத்திக்கோங்க. அடி வாங்காம இருக்கணுமா? ரொம்ப பேசாதீங்க. நிம்மதியா இருக்கணுமா? இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோங்க. வழியே இல்லாம இருக்கணுமா? யாரையுமே நம்பாதீங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. ஓகே, இப்படிலாம் இருந்தாதான் நம்ம பத்திரமா பாதுகாக்க முடியும். இல்லைன்னா அடிதான். சார், லைஃப்ல நிறைய பேருக்கு நிறைய அடிக்ஷன் இருக்கும். இந்த ஒரு அடிக்ஷன் மட்டும் டேஞ்சரான அடிக்ஷன், கிட்டேயே போயிடக்கூடாது ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எந்த அடிக்ஷனுக்கும் போகக்கூடாது, ஆனா அதுலயே அடிக்ட் ஆகவே கூடாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நீங்க வாழ்க்கையில எதுக்கு வேணா அடிக்ட் ஆகுங்க, ஆனா ஒரு பர்சனுக்கு மட்டும் அடிக்ட் ஆகவே ஆகாதீங்க. ஏன்னா நீங்க எதுக்கு அடிக்ட் ஆனாலும் உங்களை ஈஸியா சரி பண்ணி வெளியே கொண்டு வந்துட முடியும். ஆனா நீங்க ஒரு பர்சனுக்கு மட்டும் அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணுமே இல்லாம உடஞ்சு போயிடுவீங்க. அவங்க பேசினாதான் சந்தோஷமா இருப்பேன், அவங்க பேசலைன்னா சந்தோஷமா இருக்க மாட்டேன், அவங்க இருந்தாதான் நிம்மதியா இருக்கும், அவங்க இல்லைன்னா லைஃபே எம்டியா இருக்கும். இந்த அளவுக்கு தயவு செஞ்சு யார் மேலேயும் டிபெண்டா இருக்காதீங்க. ஏன்னா யாரு எப்ப வருவா, யாரு எப்ப போவான்றது நம்ம கையில இல்லை. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. அதை மற்றவங்களுக்காக வாழாம அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்குன்னு வாழுங்க. ஓகே, இட்ஸ் ஓகே டு பி செல்ஃப் அப்சஸ்ட். அப்சல்யூட்லி. சார், இன்னொரு விஷயமும் ரொம்ப காமனாக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது சிம்பிளான வார்த்தையாக இருந்தது, பட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க எமோஷன்ஸை அப்படின்னு. அதுக்கு என்னதான் சார் பண்ணுறது? சோறு இருக்கிற வரைக்கும் தான் தட்டுக்கு மதிப்பு. சாப்பிட்டு முடிஞ்சதும் அதை ஓரமாக தூக்கி எறிஞ்சிருவாங்க. மனுஷங்களும் இப்படி தான். அவங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தலையில் தூக்கி வச்சிருவாங்க.
தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை தப்பா தான் பேசுவாங்க. அவங்க உங்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கஷ்டம்னு வந்தப்போ உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க செஞ்சிட்டீங்க. உங்க கடமை முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு அவங்க உங்களை மதிக்கலாம், மதிக்காமலும் போகலாம். ஆனா அதனால உங்க வேல்யூ என்னைக்குமே மாறாது. உங்க வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். எவ்ரிதிங் கம்ஸ் வித் செல்ஃப் லவ் அப்படின்றது தான். Yes. நைஸ் சார். நிறைய பேர் இந்த லவ் ஃபெயிலியராக இருக்கட்டும், இல்லை அவங்க கடந்து வந்த ட்ராமாவை அவங்க கூடயே எடுத்துகிட்டு வராங்க. அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ ஒன்ஸ் பாஸ்டில் நடந்துச்சு, அது ப்ரெசென்ட்டில் இருக்கணுமா? வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அபாகியமான நிலைன்றது எது தெரியுமா? கடந்த கால துயரங்களை சுமந்துகிட்டே திரியறது தான். அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க. ஏன்னா மனுஷனுக்கு அதுதான் தோணும். அதுக்குள்ள மாட்டிக்காதீங்க. ஓகே, அந்த பெயினே ஒரு அடிக்ஷனாக ஒரு கடத்தில் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. எஸ். சார், நிறைய பேருக்கு இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, மற்றவங்க சொல்கிறத கேட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. முடிவுகளையும் அவங்களே எடுக்க விட்டுருப்பாங்க. ஆமா. நம்ம ஏதாவது பேசினா கூட அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோன்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்போம். ம்ஹும். ஸோ இதெல்லாம் ஒரு கடத்தில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக கொண்டு வந்து நிறுத்தும். ஓகே. அட்ஜஸ்ட் பண்றது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. எப்பவுமே சரி விடு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறது அவங்களுக்காக தான். சண்டை வந்துருமோன்னு பேசினா நம்ம பேசாம இருக்கிறதாகட்டும், இல்லை ஏதாச்சும் சொன்னா சங்கடப்படுவாங்களேன்னு நம்ம எவ்வளோ நாள் சொல்லாம நமக்குள்ளேயே வச்சிருக்கோம். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி நம்ம வேல்யூவை நம்மளே குறைச்சிக்கிறோம். ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே நினைச்சுக்கிறாங்க, இவன் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு. எப்பவுமே அட்ஜஸ்ட் பண்றது ஸ்ட்ரென்த் இல்லை. சில நேரத்துல நம்ம போதும்னு சொல்லவும் பழகிக்கணும். நம்ம யோசிக்கிற அந்த விஷயம் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நம்ம எவ்வளோ டைம் அதை விட்டு கொடுத்து கூட போயிருப்போம். ஆனா ஒரு நாள் நம்ம எங்க சந்தோஷமா இருந்தோம், நமக்காக நம்ம எங்க பேசணும்னு திரும்பி பார்த்தா நமக்காக நம்ம இருந்ததே கிடையாது. எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சு நம்மளையே இழந்துகிட்டு இருக்கோம். செல்ஃப் ஹார்ம் 100%. சார், கிவ் அப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில இடங்கள்ல நம்ம சில விஷயங்களை விட்டு விலகிறது ரொம்ப சரியான முடிவாக இருக்கும் இல்லையா? அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? தவறான ட்ரெயின்லயோ தவறான பஸ்லயோ ஏறிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டாப்லயே இறங்கிடுங்க. எவ்வளோ தூரம் நீங்க தவறான பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்க திரும்பியும் உங்க டெஸ்டினேஷனுக்கு வர கஷ்டமாயிடும். இது ரயிலும் பஸ்ஸும் பத்தி மட்டும் இல்லை, இது உங்க வாழ்க்கையை பத்தியும் தான். கரெக்டு தானே? கரெக்டு தான் சார், கண்டிப்பா. ஏன்னா சரியான இடங்கள்ல சரியான முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த இடத்துல எஸ் சொல்லணும், எந்த இடத்துல நோ சொல்லணும், நம்ம ஒரு இடத்துல எப்படி நம்மளை பொசிஷன் பண்ணிக்கிறோம், எல்லாமே மேட்டர்ஸ். தப்பான ஆள் கூட இருக்கீங்கன்னா டக்குன்னு விலகிடுங்க, வெளியே வந்துருங்க. ரொம்ப தூரம் போயிட்டீங்கன்னா அப்புறம் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அது ரொம்ப கஷ்டமாகவும் ஆயிடும். அடுத்த ஸ்டாப்லேயே இறங்கிடுங்க. ஏன் ரொம்ப தூரம் போறீங்க, அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வரீங்க? ஆமா, அதுல பெரிய கில்ட்டும் சுமக்க வேண்டியது இருக்காது இல்லையா? கிடையாது. யா, ஸோ கண்டிப்பா இது ஒரு நிறைய கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்து ஃப்ளட்டடான மெசேஜஸ்லாம் ரீட் பண்ணி சார்ட் பண்ணி உங்களுக்காக எடுத்துட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ வாணி. தேங்க்யூ. ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட்.